நான் கதை மறுபடியும் ஓட்டி பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் சந்திக்கிறது 4 சீன் மட்டும்தான் இருந்தது. 4-5 சீன் தான். நீங்கள் படம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3 சீனோ 2 சீனோ இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் 2 சீன் தான் இருக்கும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவுடனே ஒரு சீனு, அப்புறம் ஹோட்டலில் ஒரு சீனு, கடைசி சீனு 3 சீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு சீனு, அதுக்கப்புறம் அவள் திட்டுற ஒரு சீன், ஃபைட் இவ்வளோ தான் இருக்கும். 5 சீனோ 4 சீன். ஹீரோயின் கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அதுதான் ஃபீல் பண்ணேன். ஆமாம், ஹீரோயின் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணு, அப்போ இங்கே ஒரு சாங் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஒரு பாட்டு கேட்டிங்களா, வாங்க கண்கள் இருந்தால் அப்போதான் அவ்வளோ உருவாச்சு. கண்கள் இருந்தால் நான் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டுக்கு நான் மாண்டேஜஸ் நிறையா பண்ணானுங்க. அப்போ அது ஒரு லவ் படமாகவே ஆயிடுச்சு. நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சுப்பிரமணிய படம் வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் ஒரு அரசியல் படமாக ஒரு எல்லாம் கலந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்கும். கரெக்ட். ஒரு அரசியலும் ஒரு ரிவெஞ்சும் கலந்த ஒரு படம் தான் இருக்குது. திடீர்னு நல்லா காத்தடிக்கிற மாதிரி இந்த பாட்டு அப்படிதான் இருக்கு. அந்த பாட்டு போட்டவுடனே அது எனக்கு தேவைப்பட்டது. சரி, இது ரொம்ப இதாக இருக்குன்னா அந்த கண்களை வந்தால் பாட்டு அவர் நல்லா பண்ணி கொடுத்தவுடனே அது சேலஞ்சிங்காக இருந்தது. நல்லா வந்துருச்சு. கேட்கும்போது நல்லா இதை விட நல்லா பண்ணணும் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்போ அதுக்குள்ளே சின்ன சின்ன வெறும் நடக்காங்க போனாங்கன்னு இல்லாமல் அதுக்குள்ளே கதையாக அந்த லவ் மொமெண்ட்ஸ் வச்சோடனே எல்லாம் வச்சோன்னே இவனுக்கு யார், இவங்க 2 பேருக்கும் எப்படி, என்ன பரமனுக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்காது அப்படின்றது எல்லாமே அந்த இதில் கள்ள தூக்கி எறிய போடுறது எல்லாமே வச்சனால அது ஒரு லவ் சாங்காக முடிஞ்சு படமே லவ் படமாகிடுச்சு. அப்புறம் அதான்